விழித்தெழும் காலம். உங்கள் நாளை வெல்வதற்கான ஆரம்பம். காலை வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி கேட்கலாமா? இன்று நீங்கள் எத்தனை மணிக்கு விழித்தீர்கள்? மற்றும் முக்கியமாக, அது உங்கள் விருப்பத்தினாலா, இல்லையெனில் கட்டாயத்தினாலா? பெரும்பாலானவர்கள் சமயம் முடிந்ததும் எழுகிறார்கள். வேலைக்காக, துரிதமாக, பதட்டமாக, பதற்றத்துடன். ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையே மாறும். நீங்கள் கொஞ்சம் நேரம் முன்னதாக விழித்தால் மட்டும் போதும். விழிப்பது என்பது காலை மனிதராக இருப்பது இல்லை. அது உங்கள் நேரத்தை மற்றவர்கள் கேட்கும் முன் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது. காலை நேரத்தில் ஒருவேளை எல்லாம் அமைதியாக இருக்கும். மின்னஞ்சல்கள் இல்லை, தொலைபேசி அழைப்புகள் இல்லை, யாரும் உங்களை தேட மாட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரே விஷயம்தான் இருக்கிறது, நீங்கள் மற்றும் உங்கள் இலக்கு. இச்சிறிய நேரமே வெற்றி பெறும் மனிதர்களை உருவாக்கும் நேரம். விரைவில் விழிப்பது உங்கள் வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டில் தருகிறது. மற்றவர்கள் கண் விழிப்பதற்குள் நீங்கள் உடற்பயிற்சி செய்திருக்கலாம், உங்கள் நாளை திட்டமிட்டிருக்கலாம், ஒரு புத்தகத்திலிருந்து சிறந்த வரிகளை படித்திருக்கலாம். முக்கியமாக, உங்கள் உள்ளத்துடன் நீங்கள் உரையாடியிருக்கலாம். இது 5 மணிக்கு எழுந்தேன் என புகழ்ச்சிக்காக இல்லை. அது அந்த சிறிய நேரத்தின் தரம் பற்றியது. இணைந்து கொள்ளுங்கள், 1 மணி நேரம் முன்னதாக எழுங்கள். உங்கள் வாழ்வில் வித்தியாசம் தெரியும். வெற்றி பெற்ற ஒவ்வொரு நபரும், வீரர்களாகட்டும், தலைவர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், அவர்கள் ஊக்கத்துக்காக காத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தாங்களாகவே தூண்டல் உருவாக்குவார்கள். அந்த தூண்டல் காலை நேரத்தில் ஆரம்பிக்கிறது. ஆம், இது கடினம். உங்கள் படுக்கை மிகவும் வசதியாக இருக்கலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், காலை நேரத்தை நீங்கள் வென்றால் உங்கள் நாளையே நீங்கள் வெல்ல முடியும். இன்றும் நாளையும் தொடர்ந்தும் நீங்கள் விழித்து எழுந்தால் நீங்கள் உங்கள் கனவுகளை சாத்தியமாக மாற்ற ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால்தான் நான் உங்களை சவாலுக்கு அழைக்கிறேன். நாளை 30 நிமிடம் முன்னதாக அலாரம் வையுங்கள். எழுந்தவுடன் உண்மையாக விழித்தெழுங்கள். அந்த நேரத்தை உங்களுக்கே ஒதுக்குங்கள். சிந்திக்க, எழுதி வைக்க, உங்கள் மனதையும் உடலையும் வளர்க்க. 1 வாரம் அதை செய்து பாருங்கள். பின்னர் 1 மாதம். பிறகு பாருங்கள், உங்கள் தைரியம், தெளிவு, ஆற்றல் எல்லாம் எப்படி உயரும் என்று. உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால்தான் முன்னதாக எழுங்கள். ஒரு நாளை ஆரம்பிக்க அல்ல, ஒரு வெற்றியாளராக உருவாகத் தொடங்க. நன்றி.